வணக்கம் அண்ட் வெல்கம் டு மஹி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரசன்ஸ். இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட் சீசன் 3. அவாடா அவா இந்த பெருமூச்சு விட்டு நான் பேசும்போது நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இந்த இது லீவெல்லாம் விட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு, இந்த அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு இந்த லீவ் டைம் இப்போதான் வந்து இந்த வெக்கேஷன்ஸ் எல்லாம் போகிறாங்க. இப்போ நிறைய இந்த வெக்கேஷன்ஸ் வந்து டூர் போகிறது, பசங்களோட சேர்ந்துட்டு அதெல்லாம் வந்து இப்போதான் ஜாஸ்தியாக இருக்குது. அவுட்டிங் போகிறது, டேட் போகிறது, இந்த ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணலாமா, அந்த ட்ரிப் இப்போதான் வந்து இந்த ட்ரிப் போகிறதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போல்லாம் வந்து ஏதாவது லீவுனா டக்குன்னு ஏதாவது நமக்கு வெளியே ஏதாவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, டப்புன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பசங்களோட விளையாண்டுட்டு அப்படி அப்படி இருப்போமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு இதாயிடுச்சு. இந்த ஸ்பாட்டிஃபைன்றது கேட்குறாங்க, கேட்கலப்பா, இது பண்ணுறாங்க, லிசன் பண்ணாங்க, பண்ணலை, அதெல்லாம் இப்போ கவலை. இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. எல்லாத்தையும் எது பேசணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் எழுதி வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அப்படி திரும்பவும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி திரும்பவும் அப்படியே ஒர்க் பண்ண போகிறேன். அப்படி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் டைம் இருந்தால் கேளுங்க, ஜாலியாக இருங்க. ஸோ இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் வந்து நம்ம எடுத்திருப்போம். என்னன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ஜிம் போறேன், வாக்கிங் போறேன் அப்படின்லாம் எடுத்திருப்போம் இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் ஏன் இது வந்து ஃபர்ஸ்ட்டு அத சொல்றேன்னா, நான் வந்து ரீசென்ட்டா அந்த ஜிம் ட்ரெய்னர் கூட பேசிட்டு இருந்தேன். டிசம்பர் 1ல இருந்து ஜான்வரி எண்ட் வரையும் நமக்கு இந்த பீக்ல இருக்கும் சீசன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நமக்கு அட்மிஷன் எல்லாம் வந்து குமிஞ்சிரும். ஏன்னா, அவரே சொல்றாரு, "இல்ல ஜி, எல்லாரும் நெறைய பேர் இந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டு 6 மந்த் பேக், 3 மந்த் பேக், 1 மந்த் பேக்குன்னு வாங்குவாங்க. அந்த 1 இயர் பேக்குன்னு வாங்குவாங்க. யாருமே வந்து அது 10 நாள் அதுல ஒரு 100 பேர் வந்து அட்மிஷன் போட்டாங்கன்னா, அதுல கன்டினியூஸா வர்றது ஒரு 5 பேர், 10 பேர் தான் இருக்கும். மீதி எல்லாம் ஒரு 5 நாள், 10 நாள் வந்துட்டு ஓடிருவாங்க. திரும்ப நமக்கு அந்த காசு வந்து லாபமா தான் வரும்" அப்டின்னாங்க. ஸோ அப்ப நம்ம எவ்ளோ காசு அவங்களுக்கு இந்த ரெசல்யூஷன்ற பேர்ல எடுத்துட்டு எவ்ளோ காசு அவங்களுக்கு சம்பாரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அத வந்து கண்டிப்பா போய் காம்பன்சேட் பண்ணுங்க. நீங்க கட்டுன காசுலாம் நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணி கலோரிஸ கம்மி பண்ணுங்க தயவு செய்து. அவங்கலாம் நெறைய சம்பாரிக்கிறாங்கன்னு இல்ல. நம்ம பண்ற மிஸ்டேக்கு. ஸோ அது 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 பார்த்து அது என்னன்றது பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெசல்யூஷன் என்ன, நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும்னா அது பண்ணணும். சில பேத்துக்கு இருக்கும். நல்லா படிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லா வீடு வாங்கணும், கார் வாங்கணும். எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் நல்லதா பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் ஒரு விஷயம் எடுத்திருக்கேன். என்னன்னா, இந்த ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி இது ஏன் எடுத்தேன்னா, இந்த 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் பஸ்ல வந்துட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு 20 பேர் எல்லாரும் உட்காண்டாங்க. ஒரு 20 பேர். கொஞ்சம் பொண்ணுங்க, கொஞ்சம் பசங்க. அது கணக்கு தெரியல. எல்லாத்து கையில நின்னுட்டு இருந்தவங்க எல்லாத்து கையிலயும் பஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்து கையிலயும் ஃபோன் இருந்துச்சு. ஒரு சில பேர் கையில, அந்த பெரியவங்க கையில மட்டும் ஃபோன் இல்ல. இது எல்லாருமே இருந்து ரீல்ஸ் அதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். கண்டக்டர் வந்து கூட்டம் பின்னாடி ஜாஸ்தி ஆயிருச்சு. சத்தம் போட்டாரு. "எப்பா தம்பி, அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க தம்பி, மேல வாப்பா" அப்டின்னாரு. மேல வான்னு அந்த ஒரு பையன தான் கார்னர் பண்ணி சொன்னாரு. ஆனா பஸ்ல நின்னுட்டு இருந்த அத்தன பேரும் இப்டி திரும்பி பார்த்தோம். யாரடா சொல்றாங்க? யாரடா சொல்றாங்க? நம்மளையா? ஸோ அப்பதான் அப்பதான் யோசிச்சேன். ஏய்! அப்ப எல்லாருமே ஃபோன் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு டிராவல் பண்ற டைம் அட்லீஸ்ட் அந்த டைம்லயாவது ஃபோன ஆஃப் பண்ணிக்கலாம். அப்டின்னு சொல்லிட்டு அப்ப நான் நெனச்சேன். அப்ப நான் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் நெனச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் நான் நெனச்சேன். எப்பன்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது, அ சரி ஓகே. அந்த இன்டர்வல்லாம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் விடுவேன். அப்ப கேப்ப சரி ஓகே, ஒரு ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 1/2 அன் ஹவர், 45 மினிட்ஸ் அசால்ட்டா ஒரு ரீல்ஸ் பார்த்து 1 ஹவருக்கு மேல நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு 2, 3 ஹவர்ஸ்க்கு மேல நான் வெறும் ரீல்ஸ் மட்டுமே பார்த்துருக்கேன். ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மட்டுமே. அப்படி பார்த்து அப்படி டைம் போயிடும். ஒரு 1 மினிட், 1 மினிட் வீடியோ, 1 மினிட் வீடியோ எப்போ முடிஞ்சுதுன்னு ஸ்வைப் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல நான் கன்டினியூஸா ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அப்படி நெறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அப்பதான் நான் நினைச்சேன், டேய், அதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஹோல்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் லீவு. ஸோ இப்படி ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. அப்பதான் நினைச்சேன், டேய், தேவையில்லாம அந்த ஃபோன் வந்து இவ்ளோ டைம் சாப்பிடுதே. நம்ம கம்மி பண்ணணும் அது அப்படின்னு நினைச்சு, இப்ப நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, சாப்பிடும்போது, நடக்கும்போது, வேலை செய்யும்போது, இப்பல்லாம் வந்து ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுடணும். அதாவது அ ஃபோன வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கற்காலத்துக்கு போணும்னு சொல்லல. அதாவது இந்த கால்ஸு, இந்த மெசேஜஸ்லாம் ஓகே. இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது டக்குனு இன்ஸ்டா போய் ரீல்ஸ் பார்க்குறது, வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது டக்குனு Facebook போய் போஸ்ட் பார்க்குறது, YouTube போய் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஆக்சுவலா ரொம்ப முக்கியம். இது நான் பேசுறது பூமர் மாரி இருந்தாலும், நீங்க ஏதாவது
ஒரு ரஷ் டைம்ல நீங்க ஒரு வேலை பார்க்கும்போது நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஸின்னு சொல்றாங்கல்ல. பிஸி க பிஸி எல்லாரும் பிஸியா இருக்கணும். அதுக்கு கங்ராச்சுலேஷன். யாரு கேட்டாலும் பிஸியா இருக்கேன்னு தான் சொல்லணும். சும்மா இருக்கேன்னுலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கங்ராச்சுலேஷன் அப்படி சொல்றதுக்கு. ஆனா இந்த டைம் பத்தல, டைம் இல்லன்னு சொல்றாங்கல்ல. அது அவன் டைம் இல்லன்னு சொல்றது எல்லாமே எல்லா டைமும் நம்ம இதுல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். டைம் இல்லன்னு சொல்லிட்டு இத ரீல்ஸ் பார்ப்பேன். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் யூடியூப் வீடியோ பார்ப்பேன். ஸோ இப்படி இருக்குமா? அதனால சரி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதுக்கு ஒரு டெக்னிக் நான் ஒண்ணு இப்போ ரீசென்ட்டா ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா இந்த ஜாப்பனீஸ் டைம் ஒண்ணு பார்த்தேன். அது எப்படின்னா, எந்த ஒரு இன்டராக்ஷனும் இல்லாம கன்டினியூஸா ஒரு 20 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஒரு 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 ஃப ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுக்கோங்க. திரும்ப எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. ஸோ அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அத வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். ஸோ இந்த இயர் 2024ல இதுதான் என்னோட ரெசல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல நான் இத ஃபாலோ பண்ணணும். இது ஒரு 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 ஆக்டிவிட்டியா நான் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு ஆக்டிவிட்டியா நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறது, இந்த பிரஷ் பண்றது இதெல்லாம் எப்படியோ அதே மாரி இது ஒரு ஆக்டிவிட்டியா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அதே மாரி தான் இந்த 2023ல வந்துட்டு நமக்கு நெறைய இழப்புகள், நமக்கு நெறைய வெற்றிகள், தோல்விகள், கண்ணீர் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2024ல நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம கை வச்சா எல்லாமே கரெக்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 பாசிட்டிவிட்டியோட நம்ம உள்ள வந்திருக்கோம்ல. அது அப்படியே இருந்திருக்கணும். நெறைய நடக்கும். இந்த வருஷமும் மழை வரும். இந்த வருஷமும் பூகம்பம் வரும். இந்த வருஷமும் பிரச்சனை வரும். இந்த வருஷமும் நெறைய அரசியல் மாற்றங்கள் வரும். எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம செல்ஃப் டெவலப்மென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இயர் செம்மையா இருக்கும். ஸோ அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. நீங்க கை வச்சதெல்லாம் விளங்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். கங்ராச்சுலேஷன். என்னோட பாட்காஸ்ட் கேளுங்க. இது மஹி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரசன்ஸ். எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட் சீசன் 3. தேங்க் யூ ஆல்.